இந்த சம்மருக்கு ரிஃப்ரெஷிங்கான ஒரு ஷர்பத் பார்க்கலாமா? இந்த சாபுதானா ஷர்பத் செய்ய 2 டேபிள் ஸ்பூன் அகர் அகர் சேர்த்து 250 ml வாட்டர் சேர்த்து நல்லா கரைஞ்சதும் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்து 1 டீஸ்பூன் ரோஸ்மரி சிரப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா செட் ஆகணும். ஜெல்லி செட் ஆகிற கேப்பில் இப்போ 1 டீஸ்பூன் சப்ஜா சேர்த்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1 hour ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஜெல்லி நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1.5 கப் தண்ணி சேர்த்து ஊற வச்ச ஜவ்வரிசியும் சேர்த்து டிரான்ஸ்பரண்டாக ஆகிற வரையும் கலந்து விட்டு 2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ்மெரி சிரப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா ரோஸ் எசன்ஸ் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதும் சப்ஜா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ ஐஸ் கியூப்ஸும் ஜெல்லிலாம் சேர்த்து சில்லுன்னு ஜூஸ் ஊற்றி சர்வ் பண்ணிக்கோங்க. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாடிக்கும் ரொம்ப கூலிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.